வணக்கம் தோழிகளே, நான் உங்கள் பூவராஜி. நம்ம வீட்டில் பூசணிக்காய் காய்ச்சதுங்க. இப்போ நம்ம பச்சடி போட்டுடலாம் வாங்க, எப்படி பார்ப்போம். ஹலோ, வணக்கம் தோழிகளே. இது என்னன்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க பூசணிக்காய் பொடி பொடியாக நறுக்கியிருக்கேங்க. இதோட டேஸ்ட் வந்து வெள்ளரிக்காய் மாதிரி தாங்க இருக்கும். இந்த பவுலில் இருந்து இதை கொட்டிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வெயிலுக்கு இதமாக பூசணிக்காய் பச்சடி செஞ்சிடலாங்க. அதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். அதோட இதை வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். போதும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வச்சிடலாங்க. ஒரு நிமிஷம் வெந்தால் போதும். ஒரு நிமிஷம் வெந்துருச்சு. எடுத்துடலாம். பச்சடிக்காண்டி தாளிப்புங்க. இது ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதை ஆஃப் பண்ணிவிட்டு சீரகம் அரை ஸ்பூன் ஒரு மிளகாயும் பிச்சு போடணுங்க. இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்ச பிறகு இதை போட்டுக்கலாங்க. இப்போ இந்த வெந்த பூசணிக்காய் தண்ணி வடிச்சாச்சு. இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிச்சோம் இல்லையா, இதையும் சேர்த்துக்குவோம். அரை கப் தயிர் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் ஒரு கப் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பச்சடி எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் கடுகு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருக்கேன். எனக்கு பிடிக்கின்றதுனால நீங்கள் குறைச்சி சேர்த்துனா சேர்த்துக்கோங்க. இதாருங்க, பூசணிக்காய் பச்சடி சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இது வேகையிலே உப்பு போட்டிருக்கனால இப்போ உப்பு சேர்க்க வேண்டாம். இதுவும் வெயிலுக்கு இதமான சாப்பாடு தாங்க. சாப்பாட்டுக்கு சாப்பிட்லாம், வெறுமனமும் சாப்பிட்லாம். இந்த பூசணிக்காய் இல்லையா, நல்லா பிஞ்சு பூசணிக்காய்ங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். 1 நிமிஷம் 2 நிமிஷம். முழுசாலாம் வேகக்கூடாது. 3/4 வேக்காடு தான் இருக்கணும். சீக்கிரம் வந்துடும். இந்த பூசணிக்காய் பச்சடி வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சாப்பிட்லாங்க. தரமான சாப்பாடு. வயிறும் ஃபுல்லிங்காக இருக்கும். அதே சமயத்தில் உடல் எடையும் குறையும். அருமையான பச்சடியும் பார்த்தாச்சுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வெயிலுக்கு இதமாக இருக்குங்க இந்த பச்சடி. பூசணிக்காய் பச்சடி எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.